கடந்த 2022, 23, 24ஆம் ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு பூதாகரமான பிரச்சனையாக தொல்லியல் திணைக்களத்தினருக்கும் அதே போல இந்த வெடுக்குநாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தினுடைய நிர்வாகத்திற்கும் இடையில் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களையும் நூதனமாக அவர்கள் பிடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இதையும் விட்டு வைக்காமல் இதுக்கும் எங்களுடைய பௌத்த புகைப்படங்கள் எடுத்திருக்கக்கூடியவர்களுடைய புகைப்படங்கள் ஆதாரங்கள் தமிழர்களுக்குரிய இடம்தான் என்கின்ற பல்வேறுபட்ட அடிப்படை சார்ந்த அத்தனை ஆதாரங்களும் கைகளில் இருக்கின்ற நேரத்தில் அதே போல நீங்கள் அங்கே செல்லலாம் வரலாம் எப்போதும் இருக்கலாம் போகலாம் என்கின்ற மாதிரியான ஒரு சாதகமான தமிழர்களுக்கு சாதகமான தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியிருந்தாலும் கூட இல்லை நீதிமன்றத்தையும் நாங்கள் தாண்டி நீதிமன்றத்தையும் நாங்கள் அவமதித்து அதற்கு எதிராக நாங்கள் செயற்பட்டு வருவோம் என்கின்ற ரீதியில் தான் தொல்பொருள் திணைக்களமும் இந்த இலங்கையினுடைய பௌத்த சாசன அமைச்சரும் செயற்பட்டு வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சுனில் செனவி சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இது முழுக்க இப்பொழுது தொல்பொருள் திணைக்களத்துக்குரியதாக இருக்கிறது. இது சிங்களவர்களுக்குரியதாக இருக்கிறது. இதில் தமிழர்கள் எவரும் தங்களுடைய உரிமை சொத்தாக கொண்டாட முடியாது. அங்கே இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் எல்லாம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விக்கிரகங்களாக இருக்கிறது. அவற்றை கூட கடந்த வருடங்களில் அவர்கள் அடித்து நொறுக்கி இருக்கின்றார்கள். அரசாங்கம் கூட இந்த செயற்பாடுகளுக்கெல்லாம் உடந்தையாக இருக்கின்றார்களா என்கின்ற ஒரு கேள்விக்குறி. அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் மெல்லவாக இந்த சிங்கள பேரினவாதத்துடைய முகத்திரையை காட்டுகின்றது. வெடுக்குநாரி மலையினுடைய இந்த மத வழிபாடுகள் தொடர்ச்சியாக இடம்பெறுமா? அடுத்து வரக்கூடிய வருடங்களில் சிவராத்திரி வழிபாடுகள் இடம்பெறுமா? நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். மற்றும் ஒரு அரசியல் பார்வை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி என்பதை விட நாட்டிலே நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்கள், அதிலும் தமிழர் தாயகத்திற்கு எதிராக இல்லையென்றால் தமிழர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி தான் நாங்கள் ஒவ்வொரு அரசியல் பார்வையினூடாகவும் உங்களோடு பகிர்ந்து வருவது வழக்கம். அந்த வகையில் இம்முறையும் இந்த வாரமும் நாங்கள் அரசியல் பார்வை நிகழ்ச்சியின் மூலமாக இந்த 2 விடயங்கள் பற்றி பேசப் போகின்றோம். அதிலே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது இந்த நெடுங்கேணியில் அமைந்திருக்கக்கூடிய ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாகத்தான் பேசப் போகின்றோம். வவுனியா வடக்கு நெடுங்கேணி ஒலுமடு பிரதேசத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம், வெடுக்குநாரி மலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் இப்பொழுது அது தொடர்பான பல்வேறுபட்ட சர்ச்சைகள் நிறைவு பெறுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆரம்பத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இது தமிழர் தாயகமாக தமிழர் நிலப்பரப்பாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்ற ஒன்றாக அமைந்திருக்கிறது. காரணம், அங்கே அந்த மலையிலே தமிழர்களுக்குரிய பண்பாட்டு மரபுரிமைகள் சார்ந்த பொருட்கள், பண்பாடு சார்ந்த பல்வேறுபட்ட விடயங்கள் அங்கே காணப்படுகிறது. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மலை உச்சி 300 மீட்டர் உயரம் கொண்ட மலை உச்சியில் இருக்கக்கூடிய கற்களை பயன்படுத்தி அங்கே ஆதிலிங்கேஸ்வரர் சிவ ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் சிவ பெருமானுடைய அந்த சிவலிங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அம்மன் சிலைகள், ஏனைய இந்துக்களினுடைய சிலைகள் அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான வழிபாடுகள் காலாகாலம் தொன்று தொட்டே பாரம்பரியமாக நடைபெற்று வருவது வழக்கமாக இருக்கிறது. இதனிடையே இந்த பௌத்த சாசன அமைப்பும் சரி, இல்லைன்னு சொன்னால் தொல்லியல் திணைக்களமும் சரி, இது தொல்லியல் திணைக்களத்துக்குரியது, முழுக்க பௌத்தர்களுக்கு உரிய மரபுரிமை சின்னங்களை கொண்டு அமைந்திருக்கிறது என்று சொல்லி அவர்கள் இப்பொழுது இந்துக்களுக்கான ஒரு பாரம்பரிய சடங்கு சம்பிரதாயங்கள், வழிபாடுகள், பூஜைகள் அவர்கள் அங்கு செல்வதை தடுக்கும் முகமாக வேண்டும் என்றே திட்டமிட்டே நிலாபகரிப்பு செய்யும் முகமாக இப்பொழுது செயற்பட்டு வருகின்றார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டொன்றும் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இது இன்றல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பிரச்சனை ஆரம்பமாகி இருக்கிறது. கடந்த 2022, 23, 24ஆம் ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு பூதாகரமான பிரச்சனையாக தொல்லியல் திணைக்களத்தினருக்கும் அதே போல இந்த வெடுக்குநாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தினுடைய நிர்வாகத்திற்கும் இடையில் பல முரண்பாடுகள் இடம்பெற்றிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதில் ஆலய பூசகர் உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்ட பிற்பாடு பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளையும் நாம் ஆங்காங்கே அறியக்கூடியதாக இருந்தது. இருந்தாலும் இந்த வெடுக்குநாரி மலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் அங்கே காணப்படக்கூடிய தமிழ் பிராமி எழுத்துக்கள் எங்களுடைய தமிழ் மக்களுடைய
பூர்வீக நிலம், இல்லையென்றால் தமிழ் மக்கள் அங்கே வசித்து வந்திருக்கின்றார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு அவர்கள் அங்கு கூறிக்கொண்டிருக்கின்றார்கள், இது தமிழர்களுடைய பிரதேசம் தான், எங்களுடைய பூர்வீகமான ஒரு சொத்து, எங்களுடைய உடைமையாக இருக்கிறது. இதை எப்படி இந்த சிங்கள பேரினவாதம் கைப்பற்றுகின்ற ஒரு நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களையும் நூதனமாக அவர்கள் பிடித்து கொண்டிருக்கின்ற பொழுது இதையும் விட்டு வைக்காமல் இதுக்கும் எங்களுடைய பௌத்த மத உரிமைகள், மத சார்ந்த விடயங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் இதை கைப்பற்றக்கூடிய, கையகப்படுத்தக்கூடிய செயற்பாடுகளில் இப்பொழுது சிங்கள அரசாங்கம் இணைந்திருக்கின்றார்கள். இது மைத்ரிபால ஸ்ரீசேனாவாக இருக்கட்டும், ஜனாதிபதியாக இருந்திருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டாபய ராஜபக்ஷ, அதே போல ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்திலும் இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்ச்சியாக அரங்கேறிக் கொண்டுதான் இருந்தது. ஆனால் அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் முகமாக ஆரம்பத்திலேயே வெடுக்குநாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் குடும்பமாக சென்று அங்கே புகைப்படங்கள் எடுத்திருக்கக்கூடியவர்களுடைய புகைப்படங்கள், ஆதாரங்கள், தமிழர்களுக்குரிய இடம்தான் என்கின்ற பல்வேறுபட்ட அடிப்படை சார்ந்த அத்தனை ஆதாரங்களும் கைகளில் இருக்கின்ற நேரத்தில் இவர்கள் எப்படி தங்களுடைய இடம்தான், தங்களுடைய நிலம்தான், தாங்கள் தான் இதிலே வந்து தங்களுடைய பௌத்த விகாரைகளை அமைக்க வேண்டும், இல்லை என்றால் இது முழுக்க முழுக்க தொல்பொருள் திணைக்களத்துக்கு பொருத்தமான இடம், தொல்பொருள் திணைக்களத்தினுடைய இடமாகத்தான் இருந்தது என்று சொல்லி அவர்கள் எப்படி உரிமை கொண்டாட வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி தமிழ் மக்கள் மத்தியில் எழுந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. உயர் நீதிமன்றம் கூட இப்பொழுது தமிழர்களுக்கு சாதகமாகத்தான் தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. தமிழர்களுக்கு சாதகமாக தீர்ப்பை வழங்கி அங்கே போய் நீங்கள் என்ன இந்து ஆலயங்கள் போன்று நீங்கள் ஆலயங்கள் அமைக்கலாம், இல்லை என்றால் அங்கே போய் நீங்கள் வழிபாடுகளை செய்யலாம், அது மட்டுமல்லாமல் வந்து அங்கே சிவராத்திரி பூஜைகளை செய்யலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதில் இருக்கக்கூடிய தொல்லியல், அதாவது தொல்பொருட்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பொருட்களை வந்து நீங்கள் அழிக்காமல், சிதைக்காமல், அந்த மலை சார்ந்த இடங்கள், அங்கே இருக்கக்கூடிய இடங்களின் சுற்றுப்புற சூழலை வந்து நீங்கள் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாமல், நீங்கள் எந்தவித ஒரு இடையூறும் இல்லாமல் ஏனைய உயிர்களுக்கோ இல்லை என்றால் அந்த இயற்கைக்கோ எந்த விதமான ஒரு இடையூறும் பங்கமும் விளைவிக்காமல் நீங்கள் அங்கே வந்து உங்களுக்குரிய பூஜை வழிபாடுகள், அதே போல வந்து நீங்கள் அங்கே செல்லலாம், வரலாம், எப்போதும் இருக்கலாம், போகலாம் என்கின்ற மாதிரியான ஒரு சாதகமான, தமிழர்களுக்கு சாதகமான தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியிருந்தாலும் கூட இல்லை, நீதிமன்றத்தையும் நாங்கள் தாண்டி, நீதிமன்றத்தையும் நாங்கள் அவமதித்து அதற்கு எதிராக நாங்கள் செயற்பட்டு வருவோம் என்கின்ற ரீதியில் தான் தொல்பொருள் திணைக்களமும் இந்த இலங்கையினுடைய பௌத்த சாசன அமைச்சரும் செயற்பட்டு வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவற்றுக்கு பின்னால் உள்ள காரணம் என்ன? தமிழர்களுக்குரிய அந்த தமிழர்களுடைய பூர்வீக நிலங்களை அபகரிப்பதற்கான காரணம் என்ன? அதே போல் தமிழர்களுடைய கலாச்சார மரபுரிமைகளை வந்து சிதைப்பதற்கான காரணம் என்ன? தமிழர்களை மீண்டும் மீண்டும் அவர்கள் ஒரு ஆயுதம் இல்லாமல், ஒரு யுத்தம் இல்லாமல் இவ்வாறான சில செயற்பாடுகளின் மூலமாக கொலை செய்து உயிரோடே புதைக்கக்கூடிய ஒரு இழிநிலையான செயற்பாட்டை தான் இந்த அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கமும் செய்து கொண்டிருக்கிறது என்பதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த வெடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தை பற்றி இப்பொழுது ஒரு சர்ச்சையான கருத்தொன்று நிலவி கொண்டிருக்கிறது. அதாவது பௌத்த சாசன சமய அமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், சுனில் செனவி சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இது முழுக்க இப்பொழுது தொல்பொருள் திணைக்களத்துக்குரியதாக இருக்கிறது, இது சிங்களவர்களுக்குரியதாக இருக்கிறது. இதில் வந்து தமிழர்கள் எவரும் வந்து தங்களுடைய உரிமை சொத்தாக கொண்டாட முடியாது, நீங்கள் அங்கே சென்று இறை வழிபாடுகளில் ஈடுபட முடியாது என்றெல்லாம் சொல்லி தடைகளை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான தடைகள் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது தமிழ் மக்களுக்கு அவர்களுடைய ஒரு அடிப்படை உரிமை எப்படி கிடைக்கும் என்கின்ற ஒரு பலத்த கேள்வி எல்லோர் மத்தியிலுமே எழத்தான் செய்கிறது. இந்த அரசாங்கமானது வேண்டும் என்று இவ்வாறான செயற்பாடுகளை திணிக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தெரிந்து கொண்டும் தமிழர்களுக்குரிய பூர்வீகமான இடம் என்று தெரிந்து கொண்டும் இந்த இடத்தை நாங்கள் ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும், நாங்கள் தமிழர்களுக்குரிய நிலங்களை நாங்கள் அபகரிக்க வேண்டும், நாங்கள் தமிழர்களுக்கான ஒரு நாட்டை கொடுக்கக்கூடாது, அவர்களுக்குரிய தேசத்தை அங்கீகரிக்கக்கூடாது, அப்படி என்றெல்லாம் பல்வேறுபட்ட கருத்தியல்களோடு இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி இவ்வாறாக செயற்படுவதை
நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி தமிழர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த வெடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் சிவபெருமான் ஆலயம் வந்து ஏற்கனவே இன்று நேற்றில்லை, அது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே அங்கே இருக்கக்கூடிய பழமைவாதிகள் இல்லை என்று சொன்னால் அங்கே இருந்திருக்கக்கூடியவர்கள் வந்து பூஜை வழிபாடுகளை மேற்கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அந்த வகையில் அங்கே இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் எல்லாம் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட விக்கிரகங்களாக இருக்கிறது. அவற்றை கூட கடந்த வருடங்களில் வந்து அவர்கள் அடித்து நொறுக்கி இருக்கின்றார்கள். இல்லைன்னு சொன்னால் அதை வந்து அந்த இடத்திலிருந்து எடுத்திருக்கின்றார்கள். பௌத்த விகாரை அமைப்பதற்கான செயற்பாடுகளில் அங்கே ஈடுபட்டிருந்தார்கள். எனவே இத்தகைய செயற்பாடுகளின் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆலய நிர்வாகம் என்ன செய்தது என்று சொன்னால் உடனடியாக காவல்துறையில் முறைப்பாடு செய்து அது தொடர்பாக மேன்முறையீடு செய்யப்பட்டு அது தொடர்பாக வவுனியா நீதிமன்றத்தில் கூட அதனுடைய வழக்கு விசாரணைகள் தற்போதும் தொடர்ந்த வண்ணமாகவே இருக்கிறது. அந்த வழக்கு விசாரணைகளின் அடிப்படையில் மீண்டுமாக தமிழர்களுக்குத்தான் அது சாதகமான ஒரு தீர்ப்பாக அமைந்திருக்கிறது. சிங்கள பேரினவாதத்திற்கு எதிராக தமிழர்களுக்கு சார்பானதாக அந்த தீர்மானம் இல்லைன்னு சொன்னால் அந்த தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. என்ன தீர்ப்பு அப்படின்னு சொன்னால், இந்த இடமானது பூர்வீகமாக தமிழர்களுக்குரிய பாரம்பரிய இடமாக இருக்கிறது. இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே இங்கே இவ்வாறான செயற்பாடுகள், அதாவது ஆலயத்தினுடைய நிர்வாகம் இருந்திருக்கிறது, ஏராளமானவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் இங்கே வந்து பூஜை வழிபாடுகள் நடைபெற்றிருக்கிறது. சிவனுக்குரிய நாட்களில் சிவராத்திரி என்றாலும் சரியில்லை என்றால் சிவனுக்குரிய நாட்களில் இங்கே சிறப்பு வழிபாடுகள் நிகழ்ந்திருக்கிறது. எனவே இத்தகைய சூழ்நிலையில் இதை வந்து நாங்கள் முற்றுமுழுதாக தமிழர்களுக்குரியதாகவே கொடுக்கிறோம். இதில் வந்து போலீஸாரோ இராணுவத்தினரோ இல்லைன்னு சொன்னால் பௌத்த சாசன அமைச்சரோ இல்லைனால் தொல்லியல் திணைக்களமோ அரசாங்கமோ இதில் தலையிட முடியாது. ஏனென்று சொன்னால் இது முழுக்க தமிழர்களுக்குரிய இடம், தமிழர்களுக்குரிய நிலப்பிரதேசம் தான் என்கின்ற அடிப்படையில் வந்து தமிழர்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை வந்து நீதிமன்றம் கொடுத்திருந்தது. ஆனால் இந்த தீர்ப்புகள் எல்லாம் இல்லை. இப்பொழுது என்ன இலங்கை அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு கீழ்த்தரமான செயற்பாடாக இருக்கிறது. நீதிமன்றம் தமிழர்களுக்கு ஒரு பொதுவான விடய பிறப்பில் சாதகமான தீர்ப்பை வழங்குகின்றது என்று சொல்லி வழங்கினால் அந்த தீர்ப்பை எதிர்த்து அவர்கள் தங்களுடைய அந்த அதிகார துஷ்பிரயோகத்தை காட்டுவதற்காகவும் தங்களுடைய அதிகார பரவலாக்கத்தை வந்து செல்வாக்குக்கு உட்படுத்துவதற்காகவும் தான் அவர்கள் அயராத முன்னின்று உழைப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதனுடைய செயற்பாடுகள் மனிதாபிமானமற்றவை. முதலாவது மனிதாபிமானமற்றவை, அதை விடுத்து தமிழர்களுக்கு எதிரான ஒரு செயற்பாடாக இருக்கிறது. நீதிமன்ற அவமதிப்பு செயற்பாடாக இருக்கிறது. எனவே நீதிமன்றங்கள் என்று அமைக்கப்படக்கூடிய அந்த இடங்களில் நீதிமன்றங்கள் அமைத்து ஒரு நீதியான, ஒரு சுயாதீனமான, ஒரு முதன்மையான தீர்ப்பு வழங்கப்படும் இடத்து இவர்கள் அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் எதிர்த்து இல்லை என்றால் தீர்ப்பையும் மீறி இவருடைய செயற்பாடுகள் வந்து எப்பொழுதுமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. குருந்தூர்மலை விவகாரத்தில் சரி, இல்லை என்றால் தையிட்டு விவகாரத்திலும் சரி, அதே போல வந்து இங்கே வந்து பௌத்தருடைய தகனக்கிரிகை நடைபெற்றது. இந்த பொதுவான இடத்தில் பௌத்தரை வந்து எரித்திருக்கின்றார்கள், அவருடைய உடலத்தை வந்து எரித்திருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து நீதிமன்றத்தினுடைய கட்டளைகளுக்கு புறம்பாக செயற்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள். இல்லைனா நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்புகளுக்கு எதிராக இவர்கள் சிங்கள பேரினவாதம் நிகழ்த்தியிருக்கக்கூடிய வன்முறைகளாகவும் இல்லைன்னு சொன்னால் முரண்பாடான நிலைகளை தோற்றுவிக்கக்கூடிய மாதிரியான செயற்பாடுகளுமாகத்தான் இவை இருக்கிறது. எனவே இவ்வாறான செயற்பாடு தான் இப்பொழுதும் அரங்கேறி இருக்கிறது. வவுனியா வெடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் தமிழர்களுடைய பூர்வீக சொத்து, இல்லை என்றால் தமிழர்களுடைய மரபுரிமைகளை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு உடைமை, இல்லை என்று சொன்னால் அவர்களுக்குரியது தான் என்று சொல்லி அவர்கள் இருந்தாலும் கூட சிங்கள பேரினவாதம் என்ன செய்கிறது? அது அன்றைய அரசாங்கத்தினுடைய காலத்தில் கூட புத்த சாசன அமைச்சர் என்ன சொல்கிறான்னு சொன்னால் இதை முழுக்க தொல்லியல் சார்ந்த ஒரு சின்னமாக பிரகடனப்படுத்துகின்றோம், இல்லையென்றால் எங்களுக்குரிய ஒரு இடமாகத்தான் இருக்கிறது, இதிலே வந்து யாரும் இருக்கக்கூடாது, கை வைக்கக்கூடாது, இங்கே இருக்கக்கூடிய இந்து சின்னங்கள், அதாவது இந்து சமயத்தை பிரதிபலிக்கக்கூடிய அந்த விக்கிரகங்கள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும், உடனடியாக இவர்கள் இந்த பூஜை வழிபாடுகளை நிறுத்த வேண்டும். என் அண்மையில் கூட ஒரு பிரச்சனை எழுந்தது. அங்கே சிவராத்திரி விரத நிகழ்வுகள் வந்து இடம்பெறக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் அதையும் தாண்டி நீதிமன்றம் சிவராத்திரி பூஜை வழிபாடுகளை வந்து அங்கே இடம்பெறலாம், இல்லைன்னு சொன்னால் அதற்கு எந்த ஒரு இடையூறும் விளைவிக்கக்கூடாதுன்னு சொல்லி தமிழ் மக்கள் இப்பொழுது அங்கே இந்த சிவராத்திரியை வந்து சிறப்பாக கொண்டாடி இருந்தார்கள். இவ்வாறு தான் அவர்களுக்குரிய அந்த சில உரிமைகள் வழங்கப்பட்டாலும் முற்றுமுழுதாக இந்த ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தினுடைய இந்த இடமானது, இல்லைன்னு சொன்னால் இந்த மலையானது
அவர்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது என்கின்ற மாதிரியாக இப்பொழுது பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி சுட்டிக்காட்டி கொண்டிருக்கின்றார். எனவே அதற்கு எதிராக கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு, கிழக்கு மாகாண தமிழர் அமைப்பு கடும் கண்டனம் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையையும் நாங்கள் இப்போது அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே பௌத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகாரங்கள் அமைச்சர் சுனில் செனவியினுடைய கருத்துக்கு இப்பொழுது பல்வேறுபட்ட இடங்களில் இருந்தும் பல கண்டனங்கள் வலுத்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலும் வடக்கு மாகாணத்திலிருந்து பல்வேறுபட்ட கண்டனங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் கிழக்கு மாகாணம் தமிழர் தாயகம் சார்ந்த தரப்பிலிருந்து கிழக்கு மாகாணத்திலிருந்து அவருக்கு எதிரான கண்டனங்கள், கண்டன ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது மிக முக்கியமான விடயம். கிழக்கு மாகாண சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் ஒன்றியம், எனவே கிழக்கு மாகாண சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் ஒன்றியம் இணைந்து இப்பொழுது பௌத்த சாசன அமைச்சருக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை இப்பொழுது நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இல்லை என்றால் அவர்களுக்கு எதிரான பௌத்த சாசன அமைச்சருக்கு எதிரான கருத்துக்களையும் கண்டனங்களையும் முன்வைத்துக் கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே பல நூற்றாண்டுகளுக்கு உரிய இல்லைன்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன் தமிழர்களுக்கு உரிய இந்த பிரதேசம் எப்படி நாங்கள் இதை விட்டு கொடுப்பது என்கின்ற ஒரு கேள்வியோடும் இல்லைன்னு சொன்னால் ஆதங்கத்தோடும் அவர்கள் இப்பொழுது கண்டனங்களையும் கண்டன அறிக்கைகளையும் வெளியிட்டு வருவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான செயற்பாடுகளுக்கு மத்தியில் எப்படி இந்த பூர்வீக நிலங்களை தமிழர்கள் மீண்டும் கைப்பற்றுவது என்கின்ற ஒரு பலத்த கேள்வி தமிழ் மக்கள் மத்தியிலே எழுந்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் எவ்வாறு அமையப் போகிறது என்று சொல்லி பார்த்தால் அரசாங்கம் கூட இந்த செயற்பாடுகளுக்கெல்லாம் உடந்தையாக இருக்கின்றார்களா என்கின்ற ஒரு கேள்விக்குறி எல்லோர் மத்தியிலும் எழத்தான் செய்கிறது. எனவே இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் மெல்ல மெல்லவாக இந்த சிங்கள பேரினவாதத்துடைய முகத்திரையை காட்டுகின்றது. எனவே இந்த முகத்திரை இப்பொழுது வெளிப்பட தெரிந்திருக்கின்றது. அனுர அரசாங்கம் ஒரு வித்தியாசமான அரசாங்கமாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் தமிழ் மக்களுக்குரிய சில செயற்பாடுகளை மேற்கொள்ளும், சில உரிமைகளை மீட்டுத்தரும் என்று சொல்லி எதிர்பார்த்து அவருக்கான வாக்குகளை கொடுத்திருக்கக்கூடிய இந்த தமிழ் மக்களுக்கு அனுர குமார திசாநாயக்கவனுடைய அரசாங்கம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயற்பாடுகளும் தமிழ் மக்களுக்கான நம்பிக்கை ஈனத்தையும் தமிழ் மக்கள் மத்தியிலும் பலத்த ஒரு கொந்தளிப்பான நிலையையும் ஏமாற்றத்தையும் தரக்கூடிய மாதிரியாக இருக்கிறது என்பதும் மிக முக்கியமான விடயமாகவே பார்க்கப்படுகிறது. எனவே எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தினுடைய வெடுக்குநாரி மலையினுடைய இந்த மத வழிபாடுகள் தொடர்ச்சியாக இடம்பெறுமா, அடுத்து வரக்கூடிய வருடங்களில் சிவராத்திரி வழிபாடுகள் இடம்பெறுமா, இல்லைன்னு சொன்னால் முக்கியமான சில தினங்களில் அங்கே நடக்கக்கூடிய பூஜை வழிபாடுகளுக்கு இடையூறு ஏற்படுத்தப்படுமா என்கின்ற ஒரு பயத்தோடும் மையத்தோடும் தமிழ் மக்களும் அந்த ஆலய நிர்வாகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய காலங்களை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. நீதிமன்றம் எல்லாம் சாதகமான தீர்ப்பை வழங்கியிருந்தாலும் கூட பௌத்த சாசன அமைச்சரும் அதே போல இந்த தொல்லியல் திணைக்களமும் சேர்ந்து இவ்வாறான இடைநிலை செயற்பாடுகளை செயற்படுத்தி கொண்டிருப்பதை மக்களாலும் தமிழர்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகவே இருக்கும் என்பதை வலியுறுத்துகின்றோம். எனவே இது எது எவ்வாறாக இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்கள் எவ்வாறு அமையப்போகிறது அப்படின்றதையும் நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். எனவே தமிழ் மக்களுக்கு மிகுந்த ஒரு சிரமத்தை அல்லது அவர்களுடைய மனத்திலே ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய செயற்பாடுகளைத்தான் இந்த பௌத்த சாசன அமைச்சரும் தொல்பொருள் திணைக்களமும் இந்த அரசாங்கமும் செயற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது மறக்கவோ முடியாத ஒரு பெருமுன்மையாகவே இருக்கிறது. எனவே இது எவ்வாறாக இருப்பினும் தமிழர்களுக்குரிய நீதி கிடைக்க மட்டும் தமிழுடைய போராட்டம் எப்போதும் ஏதோ ஒரு வடிவில் தொடரும் என்கின்ற விடயத்தையும் ஞாபகப்படுத்தி கொண்டு இன்றைய அரசியல் பார்வை நிகழ்ச்சி உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறது. எனவே மற்றொரு தமிழர்களுடைய இன்னும் ஒரு பேசுபொருளாகக்கூடிய விடயத்தோடு உங்கள் அனைவரையும் மீண்டுமாக சந்திக்கும் வரையில் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் தான் என்று உங்களின் பின் RJ டயான். வணக்கம் நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள்.